ஏன் இங்க நிறைய டேட்டோ ஆர்டிஸ்டுக்கு இங்க வேல்யூ இல்லைன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க ஆர்ட் கிரியேட் பண்ணல. சில பேர் பேசிக் கூட ஒழுங்கா கத்துக்காம ஷாப் வச்சுட்டு அட்வான்ஸ் லெவல்ல டேட்டோ பண்ண முடியாம ஷாப்பை சீக்கிரமா க்ளோஸ் பண்றவங்க இருக்காங்க. அப்படியும் தாண்டி அவங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல்ல டேட்டோ பண்றாங்கன்னா ஒன்னு ஃபுல் பிசினஸ் மைண்ட் செட் போயிடுவாங்க, இல்லைன்னா ஃபேமை தேடி போயிடுவாங்க. அவங்களுக்கான ஸ்டைலை கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டைலும் உருவாக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஆர்ட் கரியரை சூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு ஆர்ட்டே கிரியேட் பண்ணாம இருக்கீங்கன்னா அந்த கலைக்கு செய்யற துரோகம். நீங்க ஒரு 10 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, ஆனாலும் உங்க ஸ்டைலை நீங்க கண்டுபிடிக்காம உங்களுக்கான ஸ்டைலை நீங்க கிரியேட் பண்ணாம இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வேல்யூவே இல்லாம போயிடும். நீங்க உங்களோட கரியர்ல நீங்க பெரிய ஆள் ஆகணும்னா நீங்க உங்களுக்காக வேலை செய்யாம அந்த கலைக்காக நீங்க வேலை செய்யணும். அப்போ ஒரு நாள் அது உங்களை போய் டாப்ல போய் நிப்பாட்டும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண விஷயம் இருக்குல்ல, இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போற கிஃப்ட். அதை பார்த்து அவங்க கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்ம எதுல இருந்து விட்டோமோ அதுல இருந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலில் அதை கொண்டு போவோம். ஸோ இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகினர் டேட்டோ ஆர்டிஸ்ட் இந்த வீடியோ பாக்குறீங்களா, இல்லைன்னா இப்பதான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர போறனாலும் ஒன்று மட்டும் நல்லா நாம வச்சுக்கீங்க. நீங்க அட்வான்ஸ் லெவலில் எல்லா டேட்டோவும் பண்ணணும், உங்களுக்கான ஓன் ஸ்டைலை கிரியேட் பண்ணணும், அதுல ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், நம்ம டேட்டோ இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்.